திறந்தே கிடக்குது கதவு. வாழ்க்கையில வயசு ஏற ஏற முதிர்ச்சி வந்துடணும். புரியுதுல? சில பேருக்கு வரவே வராது. அதனாலதான் நான் எங்கேயோ ஒரு இடத்துல படிச்சேன், முதுமை என்பது வேறு, முதிர்ச்சி என்பது வேறு. எது முதுமை? வயசாயிட்டே போறது. எது முதிர்ச்சி? அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்கன்னு விருதுநகர்ல பரோட்டா கடையில வேலை பார்த்துக்கிட்டே 12th 95% எடுத்து அம்மா அப்பாக்கான காசையும் கொடுத்து அவனுடைய வாழ்க்கையும் பார்த்துக்கிறான்ல, அது முதிர்ச்சி. காலையில வீடு வீடா பரநூறுல பேப்பர் போட்டுட்டு மறுபடியும் காலேஜ் போயிட்டு மறுபடியும் வந்துட்டு ஒரு ஆன்லைன் ஃபுட் டெலிவரி வேலைக்கு போறான்ல, அது முதிர்ச்சி. எது முதிர்ச்சி இல்ல? 75 வயசானதுக்கு அப்புறம் என் பொண்டாட்டி சமைச்சாதான் துண்ணுவேன் அப்படின்னு ஒருத்தர் வீராப்பா உட்கார்ந்துருக்காருல, அது பேரு அயற்சி. இந்த ஆம்பளைங்கெல்லாம் ஒரு இறுக்கமா இருந்து வாழ்க்கைய வாழாமையே போயிடுறாங்களோட எனக்கு ஒரு வருத்தம் இருக்கு. இன்னைக்கு ஒரு ஆண் பார்வையில வாழ்க்கையை பார்த்தா பாவம் தான் அவனுக்கு. நான் ஒரு கவிதை படிச்சேன், அவனுக்கு என்று வருகிற பொழுது மட்டும் கஞ்சனாகி விடுகிறான் ஆண். கரெக்டா? அவ்வளவு வாங்கிட்டு போவான் குடும்பத்துக்கு. அவனுக்கு எந்த டீ கடையில டீ விலை கம்மி, எந்த ஹோட்டல்ல சாப்பாடு விலை கம்மி, அப்படிதானே அவன் கஞ்சனாயிரும். ஆனா ஆண்களுக்கு என்ன பிரச்சனைனா, அந்த இறுக்கத்தோடயே வாழ்ந்து இப்படி இருந்தாதான் குடும்பம் கட்டுக்கோப்பா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அவன் வாழ்க்கையை அவன் வாழ தவறிடுவான். கடைசி வரைக்கும் வில்லனாவே இருப்பான். அவனுக்கு தெரியாது, ஆம்பளைங்களுக்கு தெரியாது நாம இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோன்னு. அந்த இதய கதவுகள் திறக்கவே திறக்காது, மூடி வச்சிருவான். நான் அதனால சொன்னேன், நான் யோசிச்சேன், நீங்க யோசிச்சுட்டே இருக்கிறப்ப திறந்தே கிடக்கிறது கதவுன்னு நான் யோசிச்சேன். எத்தனை சிறிய அல்லது எத்தனை பெரிய வீட்டையும், எத்தனை சிறிய அல்லது எத்தனை பெரிய வீட்டையும் யார் வர வேண்டும் யார் வரக்கூடாது என முடிவு செய்வது கதவுகள் தான். கதவுகளின் அளவுகள் மாறலாம், ஆனால் தன்மைகள் மாறாது. ஒவ்வொரு கதவுக்கும் ஒரு கதை இருக்கிறது. அந்த கதைக்கு தகுந்த மாதிரி அந்த கதவுகள் இறுக்கமாகவும் இருக்கும், இணக்கமாகவும் இருக்கும். ஓகேவா? சில கதவு மூடும் பொழுது சத்தமிடும், சில கதவு திறக்கும் பொழுது மட்டும்தான் சத்தமிடும். சில கதவு உடைக்கப்பட்டது, சில கதவுகளில் ஒட்டடை படிந்திருக்கும், சில கதவுகளில் வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கும், சில கதவுகளுக்கு தாழ்பாலே இருக்காது. சில ஒற்றை கதவுகளும் இங்கே உண்டு, சில இரட்டை கதவுகளும் இங்கே உண்டு. எல்லா கதவுகளுக்கும் ஒரே மாதிரியான மரியாதை இல்லை. எல்லா கதவுகளுக்கும் ஒரே மாதிரியான மரியாதை இல்லை. கருவறை கதவுகள் அவசியம் பார்த்து திறக்கப்படும். கருவறை கதவுகள் அவசியம் பார்த்து திறக்கப்படும். கழிவறை கதவுகள் அவசரத்தில் திறக்கப்படும். கதவுகளில் விலை மதிப்பானதும் உண்டு, விலை மலிவானதும் உண்டு. தகர கதவுகளும் இங்கே உண்டு, தங்க கதவுகளும் இங்கே உண்டு. கதவுகளுக்கு பின் சொல்லப்பட்ட ரகசியங்களும் உண்டு, கதவுகளுக்கு பின் சொல்லப்படாத ரகசியங்களும் உண்டு. சில கதவுகளின் கைப்பிடிகளில் கண்ணீர் துளிகள் படிந்திருக்கும். சில கதவுகளின் கைப்பிடிகளில் கண்ணீர் துளிகள் படிந்திருக்கும். அந்த கண்ணீர் துளிகளுக்கு ஏதோ ஓர் ஆண்மகனின் வெட்டி வீரம் நியாயமாய் படிந்திருக்கும். அழைப்பிற்கு திறக்கும் கதவுகளும் இங்கே உண்டு, அழைப்பிற்கு திறக்கும் கதவுகளும் இங்கே உண்டு, அழைப்பிற்கு திறக்காத கதவுகளும் இங்கே உண்டு. கடவுள் உருவம் பதிக்கப்பட்ட கதவுகளில், கடவுள் உருவம் பதிக்கப்பட்ட கதவுகளில் உள்ளே மிருகங்கள் வாழ்வதும் உண்டு. ஏதுமற்ற கதவுகளில், ஏதுமற்ற கதவுகளின் உள்ளே சிலர் கடவுள்களாகவே வாழ்வதும் உண்டு. நெடுநாள் பூட்டிய கதவுகள், நெடுநாள் பூட்டிய கதவுகள் சில சமயம் பயத்தையும் பல சமயம் பரிதாபத்தையும், அமைதியாக இருக்கிற பொழுது ஆர்வத்தையும் தூண்டும். வெளியே பூட்டப்பட்ட கதவுக்கும் உள்ளே பூட்டப்பட்ட கதவுக்கும் நிறைய வித்தியாசம் இங்கே உண்டு. இவ்வளவு நேரம் நான் சொன்ன கதவு வெறும் கதவு மட்டும் அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்பதை நான் உட்கார்ந்து எழுத ஆரம்பிக்கிறேன். நான் எழுதிக்கிட்டே இருக்கேன், அது போயிட்டே இருக்கு. வாழ்க்கை வயது ஏற ஏற அனுபவத்தை தருகிறது, முதுமையை தரவில்லை, முதிர்ச்சியை தருகிறது.
எந்த மனிதன் ஒரு வருடம் கழிந்த பிறகு ஒரு அடியையாவது மனதளவில் முன்னே எடுத்து வைத்திருக்கிறானோ அந்த மனிதன் சரியான வாழ்க்கையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறான் என்று அர்த்தம். எந்த மனிதன் வயது ஏறுகிற பொழுதும் எதை பற்றியும் கவலைப்படாமல் அதே மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ அவன் வாழ்க்கையில் வயது மட்டும் ஏறிக்கொண்டிருக்கிறது, அவன் பின்னே சென்று கொண்டே இருக்கிறான் என்று அர்த்தம். ஒருத்தன் புதுக்கவிதை எழுதியிருந்தான், இன்னொரு சாதி சமயம் சண்டை பேசுறீங்களேடா. ஒருத்தன் புதுக்கவிதை எழுதியிருந்தான், சாதி மயிரெல்லாம் சங்கமித்துக் கொண்டது சவரக்கடையில். அடிச்சு உடைச்சா பாருங்க, மூணே வரி செருப்புகள் அடிச்ச மாதிரி. கை கொடுத்து என்கிட்ட நல்லா பேசுறீங்க தம்பி, அட்டகாசமா பேசுறீங்க, பல வருஷமா பாக்குறேன். எந்த ஊர்? அதான் ஈரோடு மகேஷ் இருக்க. இல்ல அது கேட்கல, பிறந்த ஊர் அப்படின்னு சமாளிக்கிறது தெரியாம கேட்டுட்டு. ஈரோடு தான். ஈரோட்ல நீங்க அவங்களா இல்ல, இவங்களா இல்ல, அப்புறம் எதுங்க? நான் வானத்திலிருந்து வந்தவங்க. ஒரு நாள் நைட்டு திடீர்னு குதிச்சான் எங்க அம்மா அப்பாவோட. எதை மற்றவர்களுக்கு அடையாளப்படுத்த வேண்டும், எதை மற்றவர்களுக்கு அடையாளப்படுத்த கூடாது என்கிற அறிவே இல்லாமல் வாழ்கிற ஒரு உயிரினம் மனிதன். நீ என்ன நான் என்ன, வாழ்க்கை எதுவா? அடிச்சு நோத்திட்டு போனாங்களே கவிதையில, மூணே வரையில சொல்லிட்டு போயிட்டானே, சாதி மயிரெல்லாம் சங்கமித்துக் கொண்டன சவர கடையிலேன்னு. எவ்வளவு வெறுப்பு இருந்தா எழுதியிருப்பான் அந்த கவிஞன், யோசிச்சு பாருங்க. ஏன் நம்ம ஒரு முதிர்ச்சியை நோக்கி நம்ம போகல? ஏன்னா நம்ம கதவுகள் அவ்வளவு இறுக்கமா நம்ம என்ன வச்சிருக்கோம், நம்ம கதவுகளை அவர் இறுக்கமா இருக்குன்னு நாமளே நினைச்சுக்கிறோம். 75 வயசு ஆகியும் மனைவிதான் சமைக்கணுமா? அந்த அம்மாவுக்கு இவருக்கு ரிட்டையர்மெண்ட் எப்ப? 58 60 தெளிவு. இவருக்கு பே கமிஷன் வேணும், போராட்டம், பே கமிஷன், ரைட்டு. இவருக்கு சாட்டர்டே சண்டே லீவு வேணும், ரைட்டு. இவருக்கு உடம்பு முடியலனா தலைய மசாஜ் பண்ண குழந்தைங்க, காலை பிடிச்சு விட பொண்டாட்டி, கசாயம் வச்சு கொடுத்து வைக்க அம்மா வேணும், ஓகே. இவருக்கு மாசம் ஆனா சம்பளம் வேணும், ஏன்னா உழைச்சிருக்காரு. சனி ஞாயிறு லீவ் வேணும், பே கமிஷன் வேணும், உழைக்கிறதுக்கு சம்பளம் வேணும், நடுவுல போராட்டம் வேணும், எல்லாத்துக்கும் குரல் கொடுக்கணும். நான் கஷ்டப்படுறேன்னு டமார வச்சு அடிச்சுனே இருப்பாரு ரிட்டையர் ஆகிற வரைக்கும். ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் நான் கஷ்டப்பட்டதாலதான் இவ்வளவு நல்ல வீட்டுல இருக்கோம், நான் கஷ்டப்பட்டதாலதான் குழந்தைங்களுக்கு படிச்சது, நான் கஷ்டப்பட்டதாலதான் குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், நான் கஷ்டப்பட்டேன். பே கமிஷன் கிடையாது, சாட்டர்டே சண்டே லீவு கிடையாது, போராட்டம் கிடையாது, குரல் கொடுக்க ஆள் கிடையாது, உடம்பு முடியல நான் பிடிச்சு வைக்கிறதுக்கு பிடிச்சு விடுறதுக்கு ஆள் கிடையாது, கசாயம் வச்சு கொடுக்க ஆள் கிடையாது, சாப்பாடு சமைக்க கூட ஆள் கிடையாது. ஒரு மனுஷி பெண் என்கிற காரணத்தினால் மட்டும் 365 நாளும் சாகர வரைக்கும் ஒர்க் பண்றான். அந்த ஆண் என்கிற இறுக்கமான கதவு மெல்ல தளர்ந்து நீ ஒரு மனுஷி என்கிற எண்ணம் வந்தால் தளர்ந்த கதவு மெல்ல திறந்து கொள்ளும். தளர்ந்த கதவு மெல்ல திறந்து கொள்ளும். ஆனா இவன் வார்த்தை தான் கொள்ளுது. ஊர்ல மத்தவங்க பண்ணாதையா நீ பண்ணிட்ட, மனைவிட்ட கேட்கறான். யார் சமைக்கிற? நீ சமைக்கிற. இப்ப அந்த அம்மா கேக்குது, எவன் சம்பாதிக்கல? நீ சம்பாதிச்சங்கிற, எவன் சம்பாதிக்கல? எங்க கொண்டு போய் மூஞ்ச வச்சுக்க, கெட்டு போகாம இருக்க ஃப்ரிட்ஜில் உட்காந்துக்க முடியுமா? என் மனைவி என்னை காயப்படுத்தி விட்டார், லெட்டர் வச்சுட்டு ஓட முடியுமா? ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த பெண் அத்தனையும் சகித்துக் கொள்கிறாள். காரணம் என்ன தெரியுமா? குடும்பம் என்கிற வேர் சிதைந்து விடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறார். ஒரு விதத்தில் பெண்களுக்கு குடும்பம் பலம், ஒரு விதத்தில் குடும்பம் பெண்களுக்கு மாபெரும் சுமை, பிரச்சனை. இந்த பெண்களும் சாதாரண ஆளும் கிடையாது. அங்க வாயா பஸ் தூக்கிட்டு இவ்வளவு நேரம் பஸ் எங்க மேலே ஏறிட்டு இருக்கு. ஒரு மனுஷன் கொஞ்சம் ஆக்சிஜனோட இருக்கான், அவன் சொல்றான் வா வண்டி இருக்கு. இந்த பெண்கள் லேசிக்கிட்ட ஆளும் கிடையாது. நான் தான் சமைப்பேன், நான் கேஸ் அடுப்ப பத்த வச்சா மட்டும்தான் எரியும், என் மருமகள் பத்த வச்சா வெடிக்கும். இப்ப இந்த குடும்பஸ்தன் ஒரு படம் நம்ம சகோதரர் மணிகண்டன் பிரமாதமா நடிச்சிருக்காரு. அத்தனை பேர் அட்டகாசமா நடிச்சிருக்காங்க. அதுல அம்மா சமைக்கும், ஒய்ஃபும் சமைப்பான், ஆனா ஒரே ஆள் சாப்பிடணும். இப்ப நல்லா சமைக்கிற வீடா இருந்தா பரவாயில்ல பாரு, ரெண்டும் சுமாரா சமைச்சா அவன் என்ன பண்ணுவான்? இவங்களுக்கு இதுல என்னன்னா
எனக்கு கல்யாணம் ஆன புதுசுல எங்க அம்மா வைக்கிற பாம்பே சாம்பார்னு எங்க அம்மா வைக்கணும், சூப்பரா இருக்கும், கலக்கிறோம். எங்க அம்மா சமையல்லாம் அப்படி பண்ணுவாங்க, தெய்வம் அப்படி அப்படியே இட்லிக்கு அந்த பாம்பே சாம்பார் உள்ள கலந்து அப்படியே அந்த சின்ன வெங்காயத்தோட எடுத்து வாழ்க்கையில போட்டோம்னா அப்பயே சத்தாலும் சொல்லும், அவ்வளவு அட்டகாசமா இருக்கும். என் மனைவி கார சட்னி, தக்காளி சட்னி, கார சட்னி பிரமாதமா அரைப்பாங்க. இந்த சைடு பாம்பே சாம்பார், இந்த சைடு தக்காளி சட்னி, நான் சட்னி. நடுவுல 2 பேரும் உற்று நோக்குகிறார்கள். T20 மேட்ச் லாஸ்ட் பால் என்ன ஆகுது, யார் பக்கம் மேட்ச் சக்சஸ் ஆகும், இவன் ஜெயிப்பானா தோப்பானா. ஏதோ தமிழ் கொடுத்த அறிவால புத்தகங்கள் படிச்சதுனால நான் என்ன பண்ணேன், இட்லியை எடுத்துட்டு போய் மத்த மஞ்சமாக்கா மாதிரி சாம்பார் குட்டியோ சட்னி கிட்டியோ போல இட்லி அங்கேயே இருந்துச்சு. சாம்பாரையும் சட்னியும் கையால வலிச்சு இட்லி பக்கம் கொண்டு வந்து அது இட்லி சாதமா மாத்தி சாப்பிட்டேன். 2 பேருக்கு வருத்தம், ஏன் இப்படி சாப்பிட்டேன். தனித்தனியா சாப்பிட்டுருந்தா எனக்கு வருத்தம். சின்ன ஒரு புத்திசாலித்தனம் தான், வாழ்க்கையில தப்பிச்சிடலாம். இப்படிதான் வாழ்க்கை அணுகும். இதற்கு பெயர் தான் முதிர்ச்சி. ஏன்னா அது இறுக்கமான கதவு, திறக்க முடியாது. நம்ம புத்திசாலித்தனத்துல ஆயில் விட்டு சர்வீஸ் பண்ணணும். சில இதுக்கு 1 சொட்டு 2 சொட்டு விட்டாவே கதவு ஸ்மூத் ஆகிடும். சில இதுக்கு 10 லிட்டர் கமுக்கணும், கமுத்தால அப்படின்னு கொஞ்சம் நவரும். ஏன்னா அதெல்லாம் அவ்வளவு இறுக்கத்திலேயே வாழ்ந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். என்ன சாதிக்க போறோம், என்ன பெருசா சாதிக்க போறோம் வாழ்க்கையில? மகிழ்ச்சியா இருந்துட வேண்டியதுதானே. நாம தானே பூட்டி வச்சுக்கிறோம், இல்ல நாம தானே பூட்டதான் நினைச்சுக்கிறோம், இல்ல திறந்தா கௌரவம் குறைஞ்சிருமோன்னு யோசிக்கிறோம். வாழ்க்கை எளிமையா எடுத்துட்டு போயிட வேண்டியதானே. சிம்பிள் தான் வாழ்க்கை. எதற்காகவும் அலட்டிக்கவே வேண்டாம். ஒரே இவரு WH டேவிஸ் ஒரு அறிஞர் சொன்னாரு, நின்று நிதானித்து பார்க்க மகிழ நேரம் இல்லாத இந்த வாழ்க்கை என்ன ஒரு வாழ்க்கை. கடல் பார்ப்பதும், குயில் பார்ப்பதும், ரயில் பார்ப்பதும், வானம் பார்ப்பதும், காணாமல் போனது பிழைப்பை பார்ப்பதில்லைன்னு ஒரு கவிதை இருக்கு. உடம்ப பாக்குறதுல எல்லாத்தையும் விட்டுறோம். இவரு வேங்கடம்னு ஒருத்தர் இதற்கா இத்தனை ஓட்டம்னு ஒரு புத்தகம், நான் நடுநடுவில் புத்தகத்தோட பேர்லாம் சொல்றேன், விருப்பம் இருக்கிறவங்க போய் தேடி படிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். விஜயா படிப்போம்னு நினைக்கிறேன். இதற்கா இத்தனை ஓட்டம், நல்ல ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஸ்பிரிச்சுவல் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு, வாழ்க்கையை பத்தி சொல்றது. அதுல அவர் சொல்றாரு, ஒரு இசையை இசைக்கும் பொழுதோ, நடனம் ஆடும் பொழுதோ, ஒரு விளையாட்டை விளையாடும் பொழுதோ அந்த செய்கை தான் வாழ்க்கைக்கான அர்த்தத்தை தருகிறது. அந்த செய்கை தான். நீ மியூசிக் பண்றியா, பாடுறியா, அது வாழ்க்கைக்கான அர்த்தம். விளையாடுறியா, அது வாழ்க்கைக்கான அர்த்தம். ஸ்விம்மிங் பண்றியா, நீச்சல் அடிக்கிறியா, அது வாழ்க்கைக்கான அர்த்தம். அதுதான் வாழ்க்கைக்கான அர்த்தத்தை கொடுக்கிறதே தவிர வாழ்க்கைக்கு என்று ஒரு தனிப்பட்ட அர்த்தம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. எவ்வளவு அழகான வாழ்க்கை. வாழ்க்கைக்கு என்ன தனிப்பட்ட அர்த்தம் ஒண்ணுமே இல்லையே. ஒரு அந்த குழந்தைங்களை பாருங்க, சந்தோஷமா இருக்கும். அந்த பையன் உட்காந்துருக்கான் சிஸ்டர் பக்கத்துல, இப்படி போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கேன் பாருங்க ஒரு பையன் 3வது ரோல. அவனுக்கு வந்து இது புத்தக திருவிழா, நான் ஈரோடு மகேஷ், நான் டிவில தான் வந்திருக்கேன், ஒன்னும் தெரியாது, ஹாப்பியா இருக்கான். அவன் ஏன் ஹாப்பியா இருக்கான், இன்னும் வீட்டுக்கு போல சந்தோஷமா, இன்னும் வீட்டுக்கு போக சந்தோஷமா இருக்கேன், அவ்வளவுதான். அவனுக்கு என்ன ஏதாவது பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையா தெரியல, ஃபுல்லா மூடி கிடக்கு, பரவாயில்ல. அவனுக்கு ஏதாவது கொடுக்குறாங்க, அதை விட சாப்பிட்டுட்டு அவனுக்கே ஜாலியா கிடக்கு. முடியாதப்ப என்ன பண்ணும், முடியாதப்ப என்ன சார் பண்ணும், தொந்தரவு பண்ணும், அழுவும். ஒரு குழந்தை மனப்பான்மையில் நீங்கள் வாழ்க்கையை அணுகினால் வாழ்க்கை எப்பொழுதும் வரமாகவே. மனுஷனுக்கு என்ன பிரச்சனைனா, முடியலன்னா கூட எல்லாத்தையும் இழுத்துட்டே போவான். என்னால முடியல உட்காரு மாட்டான், கமா போட்டு போயினே இருப்பான். உடம்புல அவ்வளவு வலி சார், ரெஸ்ட் எடு, பிசினஸ் யாரை பாக்குறது, அப்ப புலம்பாத. அது எப்படி சார் புலம்பாம இருக்கு, வலிக்குதே, பைத்தியமா. கரெக்ட் தானே? எஸ் நோ இது 2 தானே சார் வாழ்க்கையில் இருக்கணும். அது எப்படி எஸ்ஸுக்கும் நோக்கும் நடுவுல இருப்ப? வாழ்க்கையில ஒன்னா ஆமான்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. 2த்துக்கு நடுவுல எப்படி இருக்க முடியும் வாழ்க்கையில? அப்படியே போறது வர்றது என்ன வாழ்க்கை? சலிச்சுக்கிறது கிடையவே கிடையாது. ஒரு குழந்தை மனப்பான்மையில நீங்க இருங்க, அதுதான் வாழ்க்கைய மிகப்பெரிய வரமா மாத்தும். இன்னைக்கு மயிலாடுதுறையில ஒரு பள்ளி நிகழ்ச்சி முடிச்சுட்டு நான் வரேன். இந்த வைத்தீஸ்வரன் கோயில் தாண்டி அந்த பைபாஸ் ஏறுது, அழகா என்ன அருமையா போட்டுருக்காங்க, பைபாஸ்லாம் சூப்பரா இருக்கு. அந்த பைபாஸ் ஏறுது, அந்த ஏறி கொஞ்சம் தூரம் கார் வந்து பாக்குறேன். அந்த ஊசி பாசி மணி விற்கிறவங்க, அந்த அந்த குடும்பம், அந்த சகோதரி குடும்பம், கணவன் மனைவி 2 குழந்தைங்க, டிவிஎஸ் எக்ஸல் பைக்கு, பழைய பைக்கு, வண்டி நிறைய ஜாமான். அந்த ஜாமானுக்கு மேல
அந்த குழந்தை உட்கார்ந்து எப்படி நான் தாண்டா ஐஎஸ்ஐ போட்டேன் வாங்கடா டேய். அப்படியே காத்தடிக்குது. குளிக்காத அழுக்கு படிந்த முகத்திற்குள் தெய்வ கலை தெரிந்து கொண்டிருக்க. ஏன் ஏன் வாழ்க்கைய அவ்வளவு சிறப்பா அனுபவிக்குது. ரொம்ப நன்றிண்ணே. வாங்க வாங்க, இதெல்லாம் ரொம்ப க்ளோஸ் எனக்கு. எங்க பேசுறவங்க நேரம் மேடைக்கு வந்து போன் பண்றேன்னு போயிடுவாரு. கவலையப்பட மாட்டாங்க. இந்த இதான் மனுஷன், நான் இவருக்கு கை தட்டுங்கிறேன். இப்ப எதை பத்தியா கவலையா? எனக்கு என்ன பயம்னா, இவர் என்ன பயம், இவர் நினைச்சு பயப்படுவேன். விஜய் டிவி ஷூட்டிங் நடக்கிறப்ப வந்துருவாரோன்னு பயப்படுவேன். கேமரா ஆன் இருக்கிறப்ப நடுவில் வந்து என்ன சார் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாங்கன்னா ஒய்யால எனக்கு வேலை போயிடும். ஏதோ சார் சில பேர் இப்படி இருப்பாங்க, நமக்கு கடுப்பா இருக்கும். நம்மளை சுத்தி இப்படி வெகுளித்தனமா சில பேர் இருப்பாங்களே, நமக்கு கடுப்பா இருக்கும். நீங்க எவ்வளவு திட்டாலும் கவலையப்பட மாட்டாங்க. அந்த குழந்தை மனப்பான்மை அவர்கள் கொல்லாமல் வைத்திருக்கிறார்கள். உங்களுக்குள்ள இருக்கிற குழந்தைய நீங்க கொன்றவே கூடாது. மிகப்பெரிய ஆளா இருக்கலாம் சார், அல்பத்தனமான ஆசையில தான் மனுஷன் உசிரியா வாழி. இங்க இருக்கிற எல்லாருக்கும் பெரிய பெரிய ஆசை இருக்கும், அது உங்களுக்கு சந்தோஷம் இல்ல. அல்பத்தனமான ஆசை தான் சந்தோஷம். எவனா தூங்கிட்டு இருக்கிறப்ப மூக்குக்குள்ள ஏதாவது ஓடுறது, குடிக்காம கொட்டி விட்டுட்டு ஓடுறது. சின்ன வயசுல பொம்பளை பிள்ளைங்க நல்லா மணல் சிற்பம் பண்ணிருக்கும், மலை மாதிரி. இந்த ஆம்பளை பசங்க அவர்களுக்கு ஆக்கி பழக்கமே இல்லை, அழிச்சுதான் பழக்கம். நல்லா அழகா கோயில் மாதிரி கட்ட கோபுரத்தை நீச்சு ஓடுவான், மூச்சுட்டு ஓடி சிரிப்பான் சிரிப்பான். தலையில வந்து ரிப்பனை உழுவுறது. இந்த மாதிரி நீங்க அந்த பையன் வளர்ந்ததுக்கு அப்புறம் மாறிடுவான்னு நினைக்கிறீங்க? அவனுக்கு இன்னும் யார் தலையில ரிப்பனை உருவானே இருக்கு. பொண்டாட்டி தலையில இருந்து உருவுனா தலையே போயிடும். அடுத்த பொம்பளை தலையில இருந்து ரிப்பனை உருவுனா மானம் போயிடும். இவன் ரிப்பனை உருவாமையே வாழ்க்கையில ஏங்கி செத்துருவான். அல்ப ஆசைதான். எனக்கு என்ன தெரியுமா அல்பாசை? எப்பயோ அந்த பெரிய நெல்லிக்காய் இருக்கு பாருங்க, பெரிய நெல்லிக்காய், அதுல உப்பு மிளகா அப்படி போட்டு தனியா அது பேப்பர்ல வச்சு கூடாது. இந்த உள்ளங்கையில சூப்பர்க்கா, இந்த உள்ளங்கையில இந்த உப்பு மிளகா அப்படி போட்டு வச்சுக்கணும் கையில. அந்த கை சுத்தமா பளபளன்னு ஏசியில இருக்கக்கூடாது. வேர்த்து விறுவிறுத்து போய் அந்த உப்பு மிளகா அந்த பொடி நம்ம வேர்வியோட கலந்து அங்க ஒட்டி இருக்கணும். இந்த கையில ஒரு நெல்லிக்காய். அண்ணன் ஞாபகம் வந்து கிளம்பிட்டான்னு நினைக்கிறேன், சாப்பிடலாம். குழந்தை தூங்கிட்டான். வீட்டுல வந்திருக்காங்களே, வந்திருக்காங்க. அதான் டீசென்டான குடும்பம் எனக்கு தெரியும். ஏன்னா அந்த அம்மா தூக்காது, உடம்பு ஒழிக்க அந்த அம்மாக்கு. அந்த அம்மா என்ன சொல்லுது, 10 மாசம் நான் சொன்னேன், அப்புறம் நீ சாப்பிட போடா அப்படின்னு. இவங்க பாருங்களேன், இப்ப அந்த குடும்பம் வந்து ஒரே இடத்துல 3 பேர் உட்காந்து கிளம்பி போனாங்க. இந்த குடும்பம் எனக்கு இன்னும் பிடிச்சிருக்கு, தனித்தனியா உட்காருவோம். ஆனா என்ன மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னா சேர்ந்த மாதிரி எந்திரிச்சிட்டாங்க தெரியாம. இப்ப இந்த கையில வந்து மிளகா பொடி உப்பு மிளகா பொடி வேர்வையோட, இந்த கையில விளையாண்ட அந்த அழுக்கு தூசி படிந்த கரங்களோட நெல்லிக்காய். அந்த நெல்லிக்காய் அப்படியே போய் இட்லி அந்த மிளகா பொடி உப்பு மிளகா பொடிக்குள்ள போய் முத்தம் கொடுத்துடக்கூடாது. இந்த நெல்லிக்காய் அப்படியே தாவி போய் அதுல முத்தம் கொடுத்துடக்கூடாது. அந்த நெல்லிக்காய்க்கு முதல்ல நாம ஒரு முத்தம் கொடுக்கணும். சிறு எச்சில் ஒட்டி இருக்கு, அந்த எச்சிலோட போய் அதுல வைக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா அந்தி வானத்திற்கு பின் மறைந்திருக்கிற மரம் போல் அந்த நெல்லிக்காய் நமக்கு தெரியும். முதல்ல ஒண்ணு சொல்றேன், இங்க இருக்கிற எல்லாருக்கும் வாழ்க்கையை நான் எப்படி அனுபவிப்பேன். முதல்ல சாப்பாட்டை கண்களால சாப்பிடணும், அப்புறம் தான் கையில் எடுத்து வாய்க்குள்ள போடணும். சில பேர் ஜேசிபி மிஷின் மாதிரி அள்ளி போடலாம், வாங்கி. அப்புறம் அந்த அம்மா எப்படி சமைக்கும்? மண்ணு மாதிரி தான் சமைக்கும். நீங்க மண்ணள்ளி போடுற மாதிரி சாப்பிட்டா இந்த சோறே திங்கல, மண்ணை தான் திங்கிறேன். நம்ம மண்ணு மாதிரியே சமைப்போம். நல்லா சமைச்ச பொம்பளை எல்லாம் குறைச்சு மண்ணு மாதிரியே சமைக்கணும். ரசிக்கணும். முதல்ல கண்ட ஒரு காப்பியா, அந்த நுர தள்ளி அந்த ஃபில்டர் காப்பி இருக்கா, எங்கடா பிறந்த நீ? எனக்காகவே இந்த டவரா செட்டுக்குள்ள வந்தேயாடா, சுகர் கரெக்டா இருக்குல்லடா, உன்னை நம்பி தாண்டா முதல் வாங்கிக்கிறேன். ஒருவேளை சுகர் சரியா இல்லைன்னா நான் மன உளைச்சலுக்கு ஆளாயிருவேன்டா அப்படின்னு நினைச்சு எல்லாமே சரியா இருந்ததுன்னா அப்படி கண்களை மூடி இந்த காப்பி குடித்த அத்தனை பேரும் வாழ்க்கையில நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டா வாழ்க்கை சொர்க்கம். வச்ச உடனே மாடு கஞ்சி தொட்டிகளை தலையை விட்டு உரியிற மாதிரி பன்னிக்குட்டி. ஈரோடு அந்த சைடு இந்த பன்னிக்குட்டி நிறைய இருக்கும். ஆக்சுவலா பண்ணிங்க ரொம்ப அழகு, கியூட்டா இருக்கும். குட்டி பண்ணி அவ்வளவு அழகா இருக்கும். எங்க அப்பா சொல்லுவாரு, அப்பா நான் சின்ன வயசுல அழகா இருந்தேன்ப்பா அப்படின்னு. எங்க அப்பா சொல்லுவாரு, குட்டிங்க கூட இப்ப பண்ணிங்க கூட குட்டியில அழகா தான் இருக்கும் பாரு. தேவையான அவமானம்
அப்படின்னு உறிஞ்சிட்டு வச்சுட்டு போயிட்டு வரேன். அதனாலதான் அந்த அம்மா காப்பி போடாம படுத்துக்குது. காலையில கலைஞ்சு போட்டு தரும். பாராட்டணும்ல, பாராட்டுறதே இல்லை. அந்த நெல்லிக்காய் அப்படி பார்த்து அப்படி கடிச்சா அந்த உப்பு காரத்தோட துவர்ப்பு சுவையும் சேர்ந்து அப்படியே சாப்பிட்றப்ப, இப்ப நான் சொல்றப்ப நிறைய பேருக்கு வாயில சொல்லு ஊறி இருக்கும். எனக்கு தெரியுது ஒரு அக்கலாம் அப்படிங்குது. அதுதான் எங்களுக்கும் வேணும். அப்படி சாப்பிட்டோம்னா அது வாழ்க்கையில இன்பம். நான் பெரிய ஆள் ஆயிட்டேன், 4 பேர் கூட போட்டோ எடுக்க வருவாங்க, நான் போய் எப்படி கையில நெல்லிக்காய் வந்து உப்பு மிளகா பொடி வச்சு சாப்பிடுறதுன்னு யோசிச்சா நான் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் சந்தோஷத்தையே அனுபவிக்க முடியாது. யாரும் சந்தோஷத்தையே அனுபவிக்க முடியாது. இன்னொன்னு, ஹோட்டல்ல சாப்பிட்றப்ப நிறைய பேர் குறை சொல்லுவாங்க, எப்படி சாப்பிட்றாங்க பாருங்க. நான் சொன்னேன், அவன் இதுக்கு சாப்பிட்றேன். நிறைய பேர் ஹோட்டல்ல சாப்பிட போனவங்களுக்கு என்ன வேலைன்னா, பாத்தீங்களா அடிச்சு நொகுத்தான், இந்த வயசுல எப்படிதான் இவ்வளவு சாப்பிட்றான்னு தெரியல. ஏன்டா இந்த வயிற்றுச்சல்னாலதான் உன்னால சாப்பிட முடியல. அந்த மனுஷன் எவனை பத்தியும் கவலைப்படாம 70 வயசுலயும் அன்லிமிட்டட் மீல்ஸ் அன்டைம்ல சாப்பிடுறாரு. காரணம் யாரு மேலேயும் அவருக்கு வயிற்றுச்சல் கிடையாது. அவர் பாட்டு விளாசுற 3 முறை ரசம், 2 முறை வத்த குழம்பு கல்யாணத்துல, 1 முறை சாம்பார், 8 தயிர் இல்லையா, மோர 2 தடவை விடு, ஊறுகா நார்த்தங்காய் ஊறுகா அதை தொட்டு அதில் வச்சு உழப்பி நடுவ சாம்பார் விட்டு வத்த குழம்பு ஊத்தி அடிக்கிறான். பாக்குறது வயிறு வெறியும் எப்படி சாப்பிடுற. இவனுக்கு 35 சுகர் தான். 70 ஒரு பிரச்சனை இல்ல, கம்பீரமா இருக்கு. ஏன்? எந்த மனிதன் அடுத்தவர்களை கவனித்துக் கொண்டே இருக்கிறானோ அந்த மனிதனுக்கு மன வியாதி அதிகமாகி கொண்டே இருக்கும். எந்த மனிதன் எதை பற்றியும் கவலைப்படாமல் யாருக்கும் துரோகம் செய்யாமல் தன்னை நினைத்து மகிழ்ச்சியாக வாழ்கிறானோ அவன் சாப்பிடுகிற ஒரு வாய் சோறு கூட அமிர்தம். கவலை அடுத்தவன் என்ன. வீடு கிராமரேசன் வச்சு ஒருத்தர் கூப்பிட்டா அவன் சொல்றான், கவனிச்சீங்களா பத்திரம்லாம் கரெக்டா இருக்காங்க. என்ன காலை வச்சோனையுமாடா கூட்டோர் பண்ணிருக்குங்கிற பார்த்து கரைய வந்துட போடுங்க. டாய்லெட் கூட்டு போய் இது பாப்பாக்காக இந்த மாதிரி பண்ண டிசைன்ல அப்படிங்கிற தண்ணி வரும்ல, நல்லதே வராது கடைசி வரைக்கும். சில பேருக்கு நல்லதே தெரியாது. அவ்வளவு இருக்கமா மனசு வச்சு நம்ம என்ன சாதிக்க போறோம்? நான் இவரு ஆஸ்கர் வைல்ட் சொன்னாரு, மனிதர்கள் 2 காரணங்களால் கஷ்டப்படுகிறார்கள். மனிதர்கள் 2 காரணங்களினால் கஷ்டப்படுகிறார்கள். ஒன்று விரும்பியது கிடைத்ததால், மற்றொன்று விரும்பியது கிடைக்காததால். விரும்பியது கிடைச்சாலும் பிரச்சனை, உதாரணம் கல்யாணம். ரெண்டுத்துக்கும் அதனால பெர்னாஷா சொன்னார், வெளியில் இருப்பவர்கள் திருமணம் என்பது பூட்டி வைக்கப்பட்ட ஒரு அறை, வெளியில் இருப்பவர்கள் நாம் உள்ளே போக நினைக்கிறார்கள், உள்ளே போனவர்கள் வெளியில் வர நினைக்கிறார்கள். சந்தோஷமா இருக்கு. கல்யாணமே அவளை பொண்ணு இருந்தா சொல்லுங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் டார்ச்சர் தாங்க முடியல மச்சான். ஐயா, என் ஃப்ரெண்டா ஒய்ஃபுக்கு கூகுள்னு பேர் வச்சிருக்கான். கூகுள் காலிங்னு வருது. நான் நினைச்சேன், என்னடா எனக்கு தெரியாம பெரிய இடத்துல வேலைக்கு செஞ்சுட்டியா, கூகுள் காலிங் வருதுன்னு. என் பொண்டாட்டிங்கிறான், ஏன்டாங்கிறான், எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சாடா. என்னால ஒண்ணுமே பண்ண நடமாட மேப் அது. ஒருத்தன் ஏதாவது ஒன்று சொன்னா ஏதாவது ஞாபகத்துக்கு வந்துடும். ஒய்ஃப் கால் பண்ணிருக்கா, இவன் அட்டன் பண்ணி சொல்லிச்சலாம் டிரைவிங்ல இருக்கேன்னு இருக்கான். இவன் இன்னொரு பிள்ளையோட நடந்து போயிட்டு இருக்கான். சொல்லிச்சலாம் டிரைவிங்ல இருக்கேன்னு இருக்கான். அதுக்கு அந்த பொண்ணு பதட்டமே ஆகல, கடுப்பே ஆகல, சைடு மிரர்ல பாரு நான் வந்துட்டு இருக்கேன்னு இருக்கேன். கதம் முடிஞ்சது. இல்லைனாலும் முடிச்சுட்டு தான் கவனிப்பாங்க. விரும்பி இருங்க, கோ வித் ஃப்ளோ, அப்படி போங்க அப்படின்னு சொல்றாங்களா எல்லாரும், அது உண்மை. வீட்டுல பெரியவங்கிட்ட கேளுங்க, வாழ்ந்து முடிவுப்பா, அப்படியே நிறைவா இருக்கிறவங்க கேளுங்க, டேய் வாழ்க்கை ஒண்ணுமே இல்லடாம்பாங்க. 6 வயசுல ஆடி இருப்பாங்க, ஆனா இந்த ஏஜ் வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லடாம்பாங்க. இப்ப பணத்தை தூக்கிட்டு போறாங்க, எல்லாம் டான்ஸ் ஆடுறாங்கல்ல. திருவள்ளூர் புத்தக திருவிழால சொன்னேன், அந்த பணம் ஒரு வேலை இருந்துச்சு, ஒரு 2 செகண்ட் பார்த்ததுன்னா அது என்ன நினைக்கும், நான் ஆடாம ஆட்ட மாட்டேன். ஏண்டா எனக்கே ஆடுறீங்களாடா, அது நினைக்காது. யோசிச்சு பாருங்க, வாழ்க்கையில சார் சிம்பிள் எல்லாத்தையுமே நம்ம மனசுல பாரமா எடுத்துக்கிட்டோம்னா வாழ்க்கை சலிச்சு போயிடும் சார். பெர்னாஷா அவருடைய ஃப்ரெண்டு செஸ்டர்சன் ஒருத்தர், பெர்னாஷா ஒல்லியா இருப்பாரு, ஓமச்சு மாதிரி இருப்பாரு. அவருடைய நண்பர் நல்லா குண்டா ஹைட்டா நல்லா தடிமனா ஒரு 130 கிலோ ஜம்முன்னு இருப்பாப்ல. அவர் சொல்லியிருக்காரு பெர்னாஷாவை பார்த்து, ஷா உன்னை பார்த்தா இங்கிலாந்துல பஞ்சம் வந்ததுன்னு எல்லாரும் நினைச்சுப்பாங்க. உன்னை பார்த்தா இங்கிலாந்துல பஞ்சம் வந்ததுன்னு எல்லாரும் நினைச்சுப்பாங்க. அதுக்கு ஷா சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம்,
என்ன பார்த்தா பஞ்சம் வந்ததுன்னு நினைப்பாங்க. ஆமா, ஆனா உன்னை பார்த்தா ஏன் பஞ்சம் வந்ததுன்னு விட உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. நான் என்ன கேட்கிறேன், யார் ஒல்லியா இருந்தா குண்டா இருந்தா நமக்கு என்ன கவலைங்க? அவர்கள் உடம்பு அவர்கள் பார்த்துக் கொள்ளட்டும், அவர்கள் நிறம் அவர்கள் பார்த்துக் கொள்ளட்டும், அவர்கள் தேகம் அவர்கள் முடி அவங்க ஏன் கவலைப்படுற? ஏன் கருப்பாயிட்டா, ஏன் ஒல்லி ஆயிட்டா, ஏன் இழைச்சுட்டா, ஏன் கண்ணுள்ள போயிடுச்சு, கூட்டு போய் ஒரு மாசம் சோறு போடு. உனக்கே ஓசில போடுறான் வீட்டுல, உனக்கு எதுக்கு ஊரை பத்தி கவலைங்க? தேவையில்லாத கவலைகளை, தேவையில்லாத பாரங்களை மனதில் தொடர்ந்து சுமந்து கொண்டே இருப்பதால் தான் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனை. நீங்க எதை செய்றீங்களோ அதுவா மூழ்கிட்டீங்கன்னா வேற எதுவுமே யோசனைக்கு வராது. எடிசன் வீட்டு வரி கட்ட போயிருக்காரு, லைன்ல நின்று கிட்ட போயிருக்கான். அந்த ஆளு பேர் என்னன்னு கேட்டிருக்காரு. உள்ள இருக்கிறவர் பேரை மறந்து விட்டான். நம்ம யாரு? பல்பை கண்டுபிடிச்சவருக்கு பல்பு, பல்பை கண்டுபிடிச்சவருக்கு பல்பு. வாட் இஸ் யுவர் நேம்? போயா வெளியில வந்திருக்கான். என்ன பேரை மறந்துருக்கு? அப்படியே இல்ல, நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் பார்த்திருக்காரு. மிஸ்டர் எடிசன் எப்படி இருக்கீங்க? பதிலே சொல்ல. ஆஹா, என் பேர் எடிசன். உள்ள ஓடிருக்கேன். எடிசன் வெக்கப்படல, அவமானப்படல. எது இயல்பதை ஏத்துக்கணும். ஒண்ணு மறந்துட்டோமா, மறந்துட்டோம்னு ஒத்துக்கணும். ஒண்ணு சொல்லவா, தவறுகளை குறைகளை மறைக்க முயற்சிப்பதை விட குறைகளை குறைக்க முயற்சிப்பது நல்லது. வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். நாகூர் ரூமி எனக்கு ரொம்ப பிடிச்ச எழுத்தாளர். சின்ன மனசுக்குள் சீன பெருஞ்சுவர்னு ஒரு புத்தகம், அதுல இருக்கு இந்த விஷயம். சின்ன மனசுக்குள் சீன பெருஞ்சுவர். சின்ன மனசுலாம் அப்படி கம்பீரமா ஒரு கோட்டையை கட்டிவிட்டு நான் தான் ராஜான்னு இருக்கோம்ல, அதுக்கு நான் யோசிச்சாவே நம்ம கெட்டோம் சார். என் வாழ்க்கையில நடந்திருக்கு, எல்லாரும் வாழ்க்கையில நடந்திருக்கும். கொஞ்சம் அப்படி கர்வம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு அடி அடிச்சிடணும், ஒரு அடி அடிச்சிடணும். ஒரு ஞானிகிட்ட போய் ஒரு சாமுராய் வாழ்விச்சு வீரன் கேட்டானா, சொர்க்கத்திற்கான வாசல் இது, நரகத்திற்கான வாசல் இது. ஞானி கேட்டாரா, ஏன் கேட்கிறாய்? தெரிந்தால் சொர்க்கத்திற்குள் நுழைகிற அந்த வாசலை கண்டுபிடித்து செல்வேன், அதனால் கேட்கிறேன் குருவே. ஓஹோ, நீ யார்? நான் சாமுராய். சாமுராய்களுக்கெல்லாம் சாமுராய், சாமுராய்களின் படைத்தலைவன். இந்த நாட்டினுடைய சக்கரவர்த்தியை என்னை பார்த்து வியப்பார், மரியாதை செய்வார். அப்படியா? சாமுராய்களுக்கெல்லாம் சாமுராயா? ஆமாம் குருவே. உன்னை பார்த்தால் ஒரு பிச்சைக்காரன் போலவா இருக்கிறது. யாரு? தலைவன். கோவம் வந்துருச்சு. சாமுராய்க்கெல்லாம் சாமுராய், படைத்தலைவனுக்கெல்லாம் படைத்தலைவன், எதையாரா பிச்சைக்காரங்கிறேன்னு வாழை எடுத்தாராம். ஞானி சொன்னாரா, இதுதான் நரகத்திற்கான நுழைவு வாசல். இதுதான் நரகத்திற்கான நுழைவு வாசல். டக்குன்னு பொறி தட்டி மன்னிக்கணும் குருவேன்னு மறுபடியும் வாளை உரைக்குள் வச்சானா. அடுத்த செகண்ட் ஞானி சொன்னாரா, இதுதான் சொர்க்கத்திற்கான நுழைவு வாசல். அவ்வளவுதான். கோபம் வரப்ப கொஞ்சம் நிதானிச்சு செயல்பட்டு வச்சுங்களேன், நம்ம சூப்பர். அக்பர் பீர்பால் கதை, அது நடந்தா நடக்கலையா, உண்மையா பொய்யாலாம் தெரியாது. ஆனா அது வரை எல்லா கதைகளும் வாழ்க்கையோட நீங்க தொடர்புபடுத்திட்டே இருக்கலாம். எப்பயுமே ஒருத்தன் ஒரு இடத்துல போலா இருந்தானா மத்தவங்களுக்கு பொறாம வரும். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? நம்ம கூட வேலை செய்யறவன், நம்ம பாஸ்க்கு அவன் ரொம்ப பிடிச்சிருது, ஃபர்ஸ்ட் நாம தான் முட்டை போச்சு வைப்போம். எப்படி அவன் வீணா போயிடறான் ஆண்டவா அப்படின்னு வீட்டுல வந்து சொல்லுவோம். ரொம்ப ஓவரா பண்றான் பாஸ், ரொம்ப அவனுக்கு இடம் கொடுத்துட்டாரு சொல்லுவோம். பிடிக்காது. பாராட்டினா அடுத்த பாராட்டினா நமக்கு பிடிக்காது. அக்பரை வந்து பாராட்டிட்டே இருக்காங்க, பீர்பால பிடிக்கல மத்தவங்களுக்கு. எப்படியாவது கேள்வி கேட்டு மடக்கணுங்கிறாங்க. அடுத்த நாள் சமைக்க வராரு. அக்பர் வந்து உரிமை கொடுத்துட்டாரு, அவனை கேள்வியில மடக்கிடு, நீ கேட்டதெல்லாம் பண்றேன்ட்டாரு அரசவைக்கு. எல்லாரும் சேர்ந்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க, மனிதனுடைய உள்ளங்கையில் ஏன் முடி முளைக்கல? அக்பரோட உள்ளங்கையில ஏன் முடி முளைக்கல? உள்ளங்கையில எப்படி முடி முளைக்கும்? உடல் ரீதியா வராது இல்ல, அதான அமைப்பு, முளைக்காது இல்ல. உடனே அடுத்த செகண்ட் பீர்பால் சொன்னாரா, என் மன்னன் கரங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள், அவர் கொடுத்து கொண்டே இருப்பதால் உள்ளங்கையில் முடியே முளைக்கவில்லை. உங்களை மாதிரி எல்லாரும் அங்க கைத்தட்டல, ஒரே ஒரு ஆள் கைத்தட்டி இருக்காரு. யாரு? அரசர் அக்பர். உடனே இவன் கைத்தறிச்சு பிடிச்சான், சும்மா இருப்பானா? அப்படி என்றால் உன் உள்ளங்கையில் ஏன் முடி முளைக்கவில்லை? அரசன் கொடுப்பதை தொடர்ந்து வாங்கி கொண்டே இருப்பதால் என் கைகளில் முடி முளைக்கவில்லை. உண்வானா? அப்படி என்றால் எங்கள் எல்லோரின் கைகளில் ஏன் முடி முளைக்கவில்லை? சிக்கலா? சிக்கலா? ஏண்டா அரசனுக்கு சொல்லிட்ட, உனக்கு சொல்லிட்ட, என் கையில எங்க கையில ஏன் முடி முளைக்கல? அரசு எனக்கு அதிகமாக கொடுப்பதை பார்த்து வயிற்றெரிச்சலில் நீங்கள் கைகளை பிசைந்து கொண்டே இருப்பதால் உங்கள் கைகளில் முடி முளைக்கவில்லை. உனக்கு என்ன தேவையில்லாம அரசன் என் மேல பாசமா இருந்தா உனக்கு என்ன சண்டை போடக்கூடாது. அந்த இடத்துல எப்படி சாதுரியமாக நாம் நடந்து கொள்கிறோமோ அதை பொறுத்து நம் வாழ்க்கை அமையும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், நெருப்பு விறகை தின்று விடுவது போல
நெருப்பு விறகை தின்று விடுவது போல பொறாமை நன்மைகளை தின்று விடும் என்று சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், பொறாமை நன்மைகளை தின்று விடும். அன்பே தவம்னு ஒரு புத்தகம் விகடன் பிரசுரம், குன்றக்குடி அடிகளார் எழுதின அந்த புத்தகம் அவசியம் எல்லாரும் படிங்க. அன்பே தவம், குன்றக்குடி அடிகளாரோட. அதுல ஒரு கதை எழுதுறாரு. ஒருத்தன் புத்தரை பார்க்க ஆசைப்படுறான். புத்தரை பார்க்க ஒருத்தன் ஆசைப்படுறான். பக்கத்து ஊருக்கு வந்துட்டாரு கேள்விப்பட்டு பக்கத்து ஊருக்கு புத்தரை பார்க்க போறாரு. அங்க போனா இப்பதான் புத்தர் போனாருன்னு சொல்றாங்க. உடனே அங்கிருந்து அடுத்த ஊருக்கு போறான். அந்த ஊருக்கு போனா இப்பதான் புத்தர் போனாருங்கிறாங்க. இப்படியே பல்வேறு ஊர்களுக்கு போய் அம்மாட்ட சொல்லாம வீட்டு கிளம்பி வந்துட்டா எல்லா ஊருக்கும் போறான். புத்தரை பார்க்கவே முடியல. சோர்வாக திரும்பி வரப்ப ஒரு மூத்த துறவியை சந்திக்கிறான். வணக்கம் சொல்லி, குருவே, புத்தரை தரிசிப்பதற்காக பல ஊர்களுக்கு சென்றேன். எந்த இடத்திலும் புத்தரின் கண்களுக்கு தென்படவில்லை. எங்கு சென்றாலும் இப்பொழுதுதான் போனார், இப்பொழுதுதான் போனார் என்கிற ஒரே வாசகம் மட்டும் என்னை மீண்டும் மீண்டும் வந்தடைந்து கொண்டிருக்கிறது. புத்தரை எப்படி சந்திப்பது? உடனே அவர் கேட்கிறார், நீ எந்த ஊரிலிருந்து வருகிறாய்? இந்த ஊரை சொல்லலாம். அன்னையிடம் சொல்லிவிட்டு வந்தாயா? வரவில்லை. உடனடியாக நீ ஊர் திரும்பு. உடனடியாக நீ ஊர் திரும்பு. திரும்புகிற வழியில் உனக்கு பாக்கியம் இருந்தால் நிச்சயம் புத்தரை சந்திப்பாய். இவன் கேட்கிறான், நான் புத்தரை இதுவரை பார்த்ததே இல்லை. சோசியல் மீடியா இல்லாத ஒரு வரமான காலம் அந்த காலம். நான் புத்தரை இதுவரை பார்த்ததே இல்லை. யார் புத்தர் என எப்படி கண்டுபிடிப்பார்? நீ போகிற வழியில் தலையை நிமிர்ந்து செல்லாமல் தலையை குனிந்தபடியே பார்த்துப்போம். எந்த கால்களில் வலது கால் செருப்பு இடது காலிலும் இடது கால் செருப்பு வலது காலிலும் இருக்கிறதோ அவனே புத்தன், அதுவே புத்தம் போங்கிறார். இவன் போறப்ப அப்படியே பார்த்துட்டே போறான். எல்லார் கால்களையும் செருப்பு சரியா அணிஞ்சிருக்காங்க. சில கால்கள்ல செருப்பே இல்லை. புத்தரை பார்க்கவே முடியல. சோர்வா வீட்டுக்கு போய் கதவை தட்டுறான். பின்பக்கம் கொல்லை பக்கம் நின்றிருந்த அவனுடைய தாய், தோட்ட வேலையில் நின்றிருந்த தாய், மகன் தட்டுகிற சத்தம் கேட்டவுடன் கருவறையில் அவன் எட்டி உதைத்த சத்தம் ஞாபகத்துக்கு வந்து பரபரபரப்பான ஓடி வந்து, மகனே வந்து விட்டாயா என கட்டி தழுவ நெருங்கி வருகிறாள். பழக்க தோஷத்தில் அந்த ஞானி சொன்னது நினைவுக்கு வந்து தாயினுடைய கால்களை பார்க்கிறான். வலது கால் செருப்பு இடது காலிலும் இடது கால் செருப்பு வலது காலிலும் அந்த தாய் அணிந்திருக்கிறார். அதுல குன்றக்குடி அடிகளார் எழுதுறாரு, புத்தரை விட கருணை மிகுந்தவராக இந்த உலகத்தில் தாய் மட்டும்தான் இருக்க முடியும். இந்த கருணை தாங்க நமக்கு முக்கியம். ஒரு சம்பவம், ஜப்பான்ல நண்பர் ஒருத்தர் போயிருக்காரு. அவர் ஆபீஸ் ஒருத்தர் கூட்டு போற வழியில நேரா போயிருக்காரு. காரை நிறுத்திட்டு ஆபீஸ், நம்ம ஆபீஸ்னா காரை முன்னாடி நிறுத்துவோம், ஆபீஸ் போயிருவோம்ல, காரை நிறுத்திட்டு வாங்க ஆபீஸ் போலான்னு கூட்டு போயிருக்காரு. 1/2 கிலோமீட்டர் நடந்து போயிருக்காங்க. நடந்து போன எங்க போறோம்னு கேட்டிருக்காரு. இவர் சொல்லியிருக்காரு, ஆபீஸ்க்கு தான் போறோம். அப்படியா அப்படின்னு சந்தேகத்திலே போனவர் ஆபீஸ் கிட்ட வந்தோம். அந்த ஜப்பான் நண்பர் சொன்னாராம், இதுதான் எங்கள் அலுவலகம். உடனே இந்த நண்பர் இந்தியால இருந்து போனவர் கேட்டாராம், ஏன் இங்க வந்து வண்டியை பார்க் பண்ணாம அவ்வளவு தூரம் தள்ளி பார்க் பண்ணோம் அப்படின்னு கேட்டோன்னே அந்த ஜப்பானிய நண்பர் சொன்னாராம், நான் வீட்டுல இருந்து முன்னாடியே கிளம்பிட்டேன். அதனால அந்த பார்க் பண்ணி நான் நடந்து வந்துட்டேன். வீட்டிலிருந்து வேறு வேலைகள் முடித்து விட்டு அவசரமாக வருபவர்களுக்கு இந்த இடம் பயன்படும் என்பதால் நான் இங்கே நிறுத்தவில்லை. அதனால அங்க நிறுத்துறேன். நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், அடுத்தவர்களுடைய சிரமத்தை எவன் தன் சிரமமாக பார்க்கிறானோ அந்த மனிதனுக்கு சிரமம் வந்ததாய் வரலாறே இல்லை. வாழ்க்கை அவ்வளவுதானே, அழகா சொல்லிட்டு போயிடலாமே. விதையாக இரு ஒரு புத்தகம் வழக்கறிஞர் தா ராமலிங்கம் ஐயா எழுது, விதையாக இரு அந்த புத்தகம். அதுல இருக்கு இந்த செய்தி. சார் ஒண்ணுமே இல்லை சார், என்னை பார் யோகம் வரும். என்ன போட்டோ ஒட்டி இருக்கோம்? இதை ஒட்டி பாக்குறோம். என்ன அர்த்தம்? ஏன் அந்த போட்டோ ஒட்டி இருக்கோம்? என்னன்னா என்னை பார் யோகம் ஒட்டி இருக்கு. ஏன்? நான் சொன்னல, கழுதை சுமக்கும், பயங்கரமா சுமக்கும். கடைசி மூச்சு முற்ற வரைக்கும் எல்லா சுமையும் தாங்கி நடக்கிற வரைக்கும் நடக்கும். அதனால் தாங்க முடியாத சுமைகள் வருகிற பொழுது அது முற்றுப்புள்ளி வைத்து நின்றுவிடும். முற்றுப்புள்ளி வச்சு இவன் ஓனர் என்ன அடிச்சாலும் கத்தினாலும் கதறினாலும் என்னால் சுமக்க முடியாத சுமை எனக்கு மேல் இருக்கிறது, நான் இனிமேல் நகர மாட்டேன். இந்த தத்துவம் தான் என்னை பார் யோகம் வரும். என்ன மனிதா, உன்னால் சுமக்க முடிந்த சுமைகளை மட்டும் சுமக்க பழகு. உன்னால் சுமக்க முடியாத சுமைகள் வந்தால் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு அங்கேயே நின்றுவிடு. வாழ்க்கை உனக்கு வரமாக மாறி போகும்.
பிரச்சனையே நம்மால சுமக்க முடியாத சுமைகள் எல்லாம் சுமந்துட்டு நாம நகர்ந்து போயிடணும்னு நினைக்கிறது மட்டும்தான். யார் என்ன சொல்லிடுவாங்களோ, இந்த இடத்துல இருட்டா நான் தோத்துட்டேன்னு சொல்லிடுவாங்களோ, இப்ப பிசினஸ் விட்டுட்டா இவன் ஃபெயிலியர்னு சொல்லிடுவாங்களோ, இப்ப நான் ஊரை விட்டு மாத்தி போயிட்டா ஊருக்கு ஓடி போயிட்டான்னு சொல்லிடுவாங்களோ, ஐயோ மத்தவன் என்ன சொல்லிடுவாங்களோன்னு நினைக்கிறவங்கள கவிமணி தேசிக விநாயக பிள்ளை சொன்னார், கொல்லான் என்பர் அதனால் என், புனிதன் என்பர் அதனால் என், கல்லான் என்பர் அதனால் என், கலைஞன் என்பர் அதனால் என், சொல்லா வசைகள் சொல்வர் என், சொல்லா வசைகள் சொன்னால் என், சூழ்ந்து நின்று புகழ்ந்தால் என், எல்லா நாளும் ஒரு நாள் போல் இருக்க வேண்டும் என் மனமே. மற்றவன் பாராட்டுவான், திட்டுவான், சூழ்ந்து நின்று புகழ்வான், படிக்காதவன் சொல்லுவான், எல்லாம் சொல்லுவான், எவனை பத்தியும் கவலைப்படாத, எல்லா நாளும் ஒரு நாள் போல இந்த மனம் வச்சுக்கிச்சுனா யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் என்று சொன்னவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. தமிழ்ராஜர் ஒருத்தர் கவிதை எழுதுகிறார், புது கவிதை. விரித்து பறக்கும் சிறகுகள் இருந்தால், விரித்து பறக்கும் சிறகுகள் இருந்தால் சரிந்து விழும் பாறைகள் மீதும் அமரலாம், சரிந்து விழும் பாறைகள் மீதும் அமரலாம். எந்த இடம் என்ன நடந்தாலும் இந்த இடத்துல இருந்து என்னால மீண்டு வர முடியும் நீங்க நினைச்சிட்டீங்கன்னா நீங்க நினைச்சது நிச்சயம் நடந்துரும். சரிந்து விழும் என்று சொன்னவுடன் திருவண்ணாமலையில் ஏற்பட்ட மண் சரிவில் இறந்து போன முகங்கள் எனக்கு, பெயர்கள் எனக்கு ஞாபகம் வருகிறது. அதில் கௌதம் என்கிற சிறுவனும் இறந்து போனான். அந்த சிறுவன் ஒரு நாய்க்குட்டியை வளர்த்தான். இறந்து அந்த சரிந்து விழுந்தது, அந்த நாய்க்குட்டி அப்ப வெளில போயிருந்தது. மறுபடியும் வந்து பாக்குறப்ப வீடு இல்ல, சரிந்து விழுந்த பகுதி மட்டும் இருந்துச்சு. அந்த கௌதமை தேடி அந்த நாய், அந்த செல்லமாக வளர்க்கப்பட்ட அந்த நன்றி உடைய ஜீவன் 2 நாட்கள் எந்த உணவும் அருந்தாமல் சரிந்து விழுந்த அந்த மண்ணை சுற்றி சுற்றி வந்தபடியே இருந்தது. நான் ஒன்றை சொல்லவா, உங்களுடன் பழகியவர்கள், உங்களுடன் பழகியவர்கள், உங்களை நம்பியவர்கள், நீங்கள் பார்ப்பவர்கள் சரிந்து விழுகிற பொழுது அவர்களுக்காக இரக்கப்படுகிற குணம் நமக்கு இருந்தாலே போதும், இறைவன் நிச்சயம் நம்மை ரட்சிப்பார். இன்றைக்கு நான் கொடுத்த அந்த தலைப்பு திறந்தே கிடக்குது கதவு. அருமை சொந்தங்களே, உங்களை சுற்றி இருக்கிறவர்களை, அவருடைய இதய கதவுகளை திறந்து வைத்திருப்பவர்களை, பாசத்தை வாரி வாரி வழங்குகிற வள்ளல்களை, சக உயிரினத்திடம் உயிர் நேயம் கொண்டவர்களை, சக மனிதனை மனிதனாய் பார்ப்பவர்களை, யாருக்கோ மனிதநேயம் காட்டாமல் குடும்பத்தில் இருப்பவர்களை மனிதர்களாக மதிக்கிறவர்களை, பழகிய நண்பனை துரோகம் கொண்டு வீழ்த்தாதவர்களை, பழகிய உறவுகளை சந்தர்ப்பம் பார்த்து சாய்க்காதவர்களை நீங்கள் கொண்டாடலாம். ஏனென்றால் அவர்கள் மனிதர்களில் மாணிக்கம். அவர்கள் கதவு என்றும் திறந்தே இருக்கிறது. இங்கே கதவுகள் பூட்டப்பட்டதாய் நாம் நினைக்கிறோம். இந்த கவிதையோடு என் பேச்சை நிறைவு செய்கிறேன். வாழ்க்கை என்கிற தலைப்பு இந்த கவிதைக்கு. எல்லோரும் சாவியை தேடிக்கொண்டிருக்கிறோம், எல்லோரும் சாவியை தேடிக்கொண்டிருக்கிறோம். திறந்தே கிடக்குது கதவு. வாய்ப்பிற்கு நன்றி. வணக்கம்.